ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்னைக்கு பேக்கரி ஸ்டைலில் ஒரு பன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது பர்கர் பன்னாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அன்னைக்கு போட்ட சிக்கன் ஸ்டஃபிங் பன் போட்டேன் இல்லையா, அதே சேம் ரெசிபி தான். ஆனால் பன் அது வந்து சிக்கன் உள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சோம். இது பன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து 3 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட், அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்க்குறனால நம்ம வந்து அதை பாலில் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் பால் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லா தான் வரும். இப்போ வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா வரும். அப்புறம் ஒரு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் எக் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னா பால் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நீட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட பன்னு வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இது மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதை வந்து இந்த 1லேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் விட்டுடுங்க. அப்படியே டபுள் சைஸாக ஆகிடும் நம்ம வச்ச மாவு வந்து. இதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டது தான். மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருங்க. இப்போ அப்படியே ஒரு 1.5 மணி நேரம், 1லேருந்து 1.5 மணி நேரம் வச்சுக்கலாம். நம்மளோட வெளியில் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா 1 மணி நேரத்துலேயே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை நல்லா ஒரு 8 தான் டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்ன பண்ணால் போட்டுக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக போட்டுட்டேன், அதனால் வந்து பேக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதை எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி டக் பண்ணிக்கோங்க கையாலே. உள்ளே மடித்து டக் பண்ணிக்கோங்க பன் பண்ணுறதுக்கு. டக் பண்ணிவிட்டு ஒரு போர்டில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா பன் வந்து நல்லா சாஃப்டாக உருண்டாக நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதுக்காக தான் நான் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா ரோல் பண்ணிவிட்டு வச்சோம். இது வந்து உள்ள டக் பண்ணிக்கோங்க. உள்ளே வச்சு நல்லா டக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் பன்னாக பண்ணுறீங்க, கொஞ்சம் சின்ன சைஸாகவே பண்ணிக்கலாம். நம்ம வந்து பர்கர் பன் பண்ணுறதுனால கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கேப் விட்டு ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துக்கலாம். எக் இல்லை அப்படின்னா நீங்கள் எக் சேர்க்கலை அப்படின்னா அதை வந்து பால் வச்சு அதை தடவிக்கோங்க மேலே. ட்ரேயில் நல்லா கொஞ்சம் கேப் விட்டு வைங்க. அதுக்கப்புறம் நல்லா மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபில் ஆயிரும். இப்போ வந்து மேலே கொஞ்சம் எள்ளு சேர்க்கணும், எள்ளு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் 4 இதுக்கு மட்டும் எள்ளு சேர்த்துருக்கேன், மிச்செல்லாம் அப்படியே விட்டுட்டுறேன். பாருங்கள், நல்லா ஒரு 1/2 அன் ஹவரில் நல்லா டபுள் சைஸ் ஆகிடுச்சு, நல்லா பெருசாக வந்துடுச்சு. இப்போ வந்து 180 டிகிரியில் வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ், ஃபஸ்ட்டு நான் ஒரு 25 மினிட்ஸ் வச்சேன், சரியாக வேகலை. அதுக்கப்புறம் ஒரு 35 மினிட்ஸ் கிட்ட ஆகும். நல்லா பெருசாக இருக்கனால அவ்வளோ நேரம் ஆகும். வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. மேலே வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் பட்டர் வாஷ் கொடுத்துக்கோங்க. நம்மளோட பன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.